Hey, hi, welcome to Say Swag YouTube channel. I'm Karthika Sham from B3 Bridal Studio. So, ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்மளோட சேனல்ல இன்னைக்கு ஒரு நியூ டியூட்டோரியல் பார்க்க போறோம் நினைக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுவும் ஆஃப்டர் திஸ் கொரோனா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் சீசன்ல தீபாவளி சீசன்ல நம்மளோட டியூட்டோரியல் பார்க்க போறோம் about the makeup for Diwali makeup. தீபாவளி அப்போ நம்ம நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுப்போம், நிறைய கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிப்போம், பட் நம்ம பண்றதுக்கு மேக்கப்புக்கு டைமே இருக்காது. ஸோ அதனால என்னன்னா வெறும் 5 ப்ராடக்ட்டை வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு மேக்கப் டியூட்டோரியல் பார்க்க போறோம். அது எப்படி பண்ணலாம்ன்றது பார்க்கலாம். இந்த 5 ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்க வேண்டிய ப்ராடக்ட்ஸில் தான் நான் இன்றைக்கி உங்களோட டியூட்டோரியல் காமிக்கலான்னு இருக்கேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சீலர், செகண்ட் ஒரு காம்பேக்ட் உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு லிப்ஸ்டிக் உங்களுக்கு எந்த ஷேட் வேணும், நீங்கள் என்ன ட்ரெஸ் அட்டையர் போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி, தென் இந்த மாதிரி ஒரு ஐஷேடோ ப்ரௌன் பென்சில் க்ரையான் பென்சில்ஸ், தென் காஜல். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் எதோ யூஸ் பண்ணுறேன்னா என்னோட ரெட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் எனக்கு வந்து இங்கே ஸ்பாட்ஸ் இருக்குது அண்ட் எனக்கு கொஞ்சம் டார்க் சர்க்கிள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதை கன்சீலிங் பண்ணுறதுக்காக என்னோட ரெட் லிப்ஸ்டிக்கே நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஃபிங்கரில் எடுத்துகிட்டு ஸோ எங்கெல்லாம் எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ நான் அங்கெல்லாம் மட்டும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களோட ஃபிங்கர்ஸ்லேயே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் நம்மளோட கன்சீலர். ஸோ கன்சீலரை இப்போ நம்ம எங்கெல்லாம் போட்டோமோ அங்கே எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கன்சீலரை அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து உங்களோட டீ ஜோன் ஏரியா அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஆர் பஃப் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், இல்லை பிளெண்டர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா பிளெண்டர்ஸ் வச்சு கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேம்ப் தான் பண்ணணும், அப்போ தான் அந்த ப்ராடக்ட் போய் அதில் டெபாசிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிளெண்டிங் ப்ரஷ் ஆர் பிளெண்டர் வச்சு நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஃபவுண்டேஷனுக்கு பதிலாக கன்சீலரையே வி கோயிங் டு யூஸ் ஃபார் எ ஃபவுண்டேஷன். நிறைய பேர் கேட்பீங்க அது எப்படி நல்லா இருக்குமா, ரொம்ப திக்காக இருக்காதா அப்படின்ட்டு. நம்மளோட ஃபவுண்டேஷன் வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம ரொம்ப வந்து வெளியே ப்ளே பண்ணுவோம், கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிப்போம், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும் இல்லையா, மேக்கப் ஈஸியாக ஆயிலி ஆகிடும். ஸோ அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டுமேனு கன்சீலரில் சொல்லி கொடுக்குறேன். ஸோ கன்சீலர் வந்து நீங்கள் உங்களோட ஷேட் சேம் ஷேடே எடுத்துக்கலாம். சப்போஸ் இல்லைனாலும் உங்களை விட கொஞ்சம் லைட்டர் ஷேடாக, அதாவது டார்க்கர் ஷேடாக கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற காம்பேக்ட் இருக்கு இல்லையா, அந்த காம்பேக்ட் வந்து உங்கள் கலரை விட ஒரு கலர் எக்ஸ்ட்ரா கலராக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுனா உங்களோட கன்சீலர் சப்போஸ் பை மிஸ்டேக்காக இருந்தாலும் உங்கள் காம்பேக்ட் வந்து உங்களோட ஸ்கின் டோனை கரெக்ட் ஈவன் டோனை ஆக்கிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட டார்க் சர்க்கிள் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே என்னோட கன்சீலரில் கவர் பண்ணிட்டேன் இல்லையா. நெக்ஸ்ட் என்னோட ஃபவுண்டேஷன் எங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுவோம்னா டீ ஜோன் ஏரியாவில் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி என்னோட கன்சீலரையும் இப்போ டீ ஜோன் ஏரியாவில் மட்டும் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறேன். தட்ஸ் இட். இப்போ இவ்வளோ தான் நம்மளோட கன்சீலிங்கோட அப்ளிகேஷன். வி யூஸ்ட் ஆஸ் அ ஃபவுண்டேஷன். இப்போ இதை நல்லாவே நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் ப்ரஷ் வந்து டவுன்வர்ட்ஸில் தான் இருக்கணும், நாட் வில் பி இன் அ ரோட்டரி ஃபார்ம் ஆர் அப் சைட். நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட காம்பேக்ட் வச்சு நீங்கள் உங்கள் மேக்கப்பை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஆல் ஓவர் ஃபேஸில் உங்கள் காம்பேக்ட் போட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து என்னோடய ஐ லேஷ் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்பீங்க என்ன மஸ்காரா போடாமே நீங்கள் கண்ணு மேலே ஏதோ ஒட்டிருக்கீங்கன்னு. இட்ஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னோட ஐ மேக்கப் பண்ணுறதுக்கான ஐ ஷேடோ. திஸ் இஸ் அ க்ரீமி ஐ ஷேடோ பென்சில். இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி யூஸ். நம்ம வந்து ஐ ஷேடோவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வி கேன் யூஸ் இட் ஃபார் அவர் கான்டோர் ஆல்சோ. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீமியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். See this.
அதே மாதிரி என்னோட கான்டோரிங்க்கும் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை இப்போ எப்படி blend பண்ணுன்றது பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் காஜல். ஸோ காஜல் வந்து என்னோட லோவர் லைனில் நான் போட போகிறேன். உங்களுக்கு காஜல் நல்லா போல்டாக வேணும்னா நீங்கள் நல்லா போல்டாக போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்மட்ஜர் வச்சு ஸ்மட்ச் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்மோக்கி எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்மட்ஜர் வச்சு ஸ்மட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதே காஜல் வச்சு என்னோடய ஐப்ரோஸையும் நான் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். எப்படின்றது பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அ லிப்ஸ்டிக். ஸோ இந்த லிப்ஸ்டிக்கை வந்து நான் ப்ளஷ்ஷாக கூட யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் சொல்லுவாங்க எல்லோரும் ரெட் லிப்ஸ்டிக்கை எப்படி நீங்கள் யூஸ் பண்ண முடியும்னு. எந்த லிப்ஸ்டிக் ஷேட்ஸாக இருந்தாலும் ரொம்ப லைட்டாக லைக் இந்த மாதிரி உங்கள் ஃபிங்கர்லேயோ இல்லை உங்ககிட்ட ப்ரஷ் இருந்தால் ப்ரஷ்லேயோ இந்த மாதிரி சும்மா ஒரே ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி டாட்டட் வச்சுட்டு தென் அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கலாம். ப்ளஷ் பண்ணுறப்ப எப்பயுமே சிரிச்சிட்டு பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அந்த ப்ளஷ். ஸோ நான் லிப்ஸ்டிக் அப்ளிகேஷன் பண்ண போகிறேன். லிப்ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு லிப்ஸ்டிக் நல்லா லாங் லாஸ்டிங்காக வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் லிப்ஸ் மேலே கூட கொஞ்சம் கன்சீலர் போட்டுட்டு காம்பேக்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா போட்டிங்கன்னா நீங்கள் என்ன லிப்ஸ்டிக் போட்டாலும் அந்த லிப்ஸ்டிக் பிரைட்டாக தெரியும். So finish our Diwali look. Within 5 products நம்மளோட மேக்கப்பை இவ்வளோ அழகாக ரெடி பண்ண முடியுமான்னு உங்களுக்கே டவுட் இருக்கும். ஈஸியாக முடிக்கலாம். ஒன்லி த அப்ளிகேஷன் மெத்தட் மட்டும்தான். நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டும் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா within 5 products you can get this super look on your Diwali. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் சேஸ்வாக் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி புது புது டுட்டோரியல்ஸ் ஈஸி வேல சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ ஹாப்பி தீபாவளி. பாய் பாய்.